வின்டர் சீசன் வந்துருச்சு, மழை வந்துருச்சு. மழையோடு சேர்ந்து தண்ணி தேங்கி கொசு தொல்லையும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அதோட கூடவே வரக்கூடிய நோய்களான மலேரியா, டெங்கு, லெப்டோஸ்பைரோ அப்படின்னு சொல்லக்கூடிய எலி ஜுரம், அன்ஸ்கிரைப் டைஃபஸ் அப்படின்ற ஒரு ஒட்டுண்ணியால் வரக்கூடிய ஒரு நோய், இதெல்லாம் ரொம்ப பரவலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஒவ்வொரு இயரும் இந்த மழை காலங்களில் வரக்கூடிய வியாதிகள். இதெல்லாமே கொசு மற்றும் மற்ற அந்த ஒட்டுண்ணியால் வரக்கூடிய விஷயங்கள். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 காமனாக வரக்கூடிய ஜுரம் வகைகள்லையும் இன்ஃபெக்ஷன்லேயுமே கிட்னிஸ் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மலேரியாவாக இருக்கட்டும், டெங்குவாக இருக்கட்டும், லெப்டோஸ்பைரா எலி ஜுரமாக இருக்கட்டும், ஆர் ஸ்க்ரப் டைஃபஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சிவியராக வர பட்சத்தில் கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட முக்கியத்துவம் என்னன்னா, ஜஸ்ட் ஒரு நாள் ஜுரம் இருக்குது, 2 நாள் ஜுரம் இருக்குனாலே நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆன் தி அதர் ஹேண்ட் ஜுரம் கண்டினியூஸாக இருக்குது, இம்ப்ரூவ் ஆகலைன்ற பட்சத்தில் இன்றைக்கி தேதிக்கு இந்த வகையான நோய்களோ இல்லை மற்ற காரணமோ இருக்கான்றதை பார்த்து அதுக்கான அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ வைரல் ஃபீவர் தானாக சரியாயிடும்ன்றது ஒரு வகையில் அது ட்ரூத்தாக இருந்தால் கூட 1 ஆர் 2 நாட்களுக்கு மேலே ஜுரம் இருக்கும் போது என்ன காரணன்றதை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணணும். முக்கியமாக இந்த 4 நோய்கள் இருக்க பட்சத்தில் இதனால் கிட்னி ப்ராப்ளம் பிரச்சனை இருக்கான்றதை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம்.